ஸோ 24வது கேள்விங்க, ஒரு பல வியாபாரி சில மாம்பழங்களை வாங்குறாருங்க, எக்ஸ் மாம்பழங்களை வாங்குறாரு. அதுல 10% வந்து அழுகிருச்சுங்க. மீதமுள்ளவற்றில், அப்ப மீதி 90% இருக்கும். அந்த 90%ல 33.1/3% வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல் பண்ணிட்டாருங்க. அவரிடம் இன்னும் 240 மாம்பழங்கள் இருக்குங்க. மீதி 240 மாம்பழங்கள் இருக்குங்க. அவர் ஆரம்பத்தில் வாங்கிய மொத்த மாம்பழங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது கேள்வி. நான் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ண ட்ரீ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட். ஏன்னா எக்ஸ் மாம்பழங்கள் வாங்கினாரு, அப்ப அதை 100% சொல்லலாம். அந்த 100%ல 10% வந்து அழுகிருச்சு. அப்ப மீதி இருக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மீதி 90ங்கிறத எழுதுறோம். அந்த மீதி இருக்கிறதுல 33% வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல் பண்ணிட்டாரு. மீதி அவர்கிட்ட 240 மாம்பழங்கள் இருக்கு. இந்த மீதி இருக்கக்கூடிய மாம்பழங்கள் 100ல, அதாவது இதை 100% எடுத்துக்கணும். 90ல 33.1/3 கழிச்சிடக்கூடாது. ஒரு நம்பரை பிரிக்கிறாங்க அப்படின்னா, ரைட், ஒரு நம்பரை 2ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னா அதை 100%-ஆ வச்சுதான் பிரிக்கணும். அதுதான் பெர்சன்டேஜோட பேசிக். இந்த 2 இடங்கள் தான். அதாவது 10% அதிகரிச்சு அடுத்த வருஷம் 10% அதிகரிக்குதுன்னு சொல்லும் பொழுது 110 110ன்னு எழுதின ஒன்னும், ஒரு பெர்சன்டேஜை பிரிக்கும் பொழுது 100% வச்சு பிரிக்கணும் அப்படிங்கிறது 2. இந்த 2 தான் பெர்சன்டேஜோட பேசிக்கா நீங்க கத்துக்கிற விஷயமே. ரைட். 33.1/3% போச்சுன்னா மீதி 66.2/3%ன்னு சொல்லலாம். 2 கூட்டினா 100க்கு சமமாக இருக்கும், 90க்கு சமமாக இருக்காது. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இதை அப்படியே ஈக்குவல் பண்றேன். நான் டைரக்டா எழுதிருவேன். அதை எழுதுனது புரியணுங்கிறதுக்காக நான் இங்க எழுதியிருக்கேன். என்னன்னா, எக்ஸ் மாம்பழங்கள் இருக்கு. அந்த எக்ஸ் மாம்பழங்கள்ல 90% வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. அந்த நல்லா இருக்கிறதுல 33.1/2 போயிருச்சு அப்படின்னா மீதி 66.2/3. ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 66.2/3% அப்படிங்கிறது தான் 240 மாம்பழங்கள். இதை நான் ஃப்ரேம் பண்ணது புரியுதான்னு பாருங்க. அவ்வளவுதான் விஷயங்க. இது ஃப்ரேம் பண்ணது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான். ஏன் சார் 10 எழுதல? அது தேவையே இல்லையே. ஏன் சார் 33 எழுதல? அது தேவையே இல்லையே. இந்த 240 எங்க இருக்கோ அந்த ஆர்டரை மட்டும் நான் எழுதியிருக்கேன். இந்த 240 எங்க இருக்கு? 66.2/3%ல இருக்கு. அது எங்கிருந்து வருது? 90%ல இருந்து வருது. அது எங்கிருந்து வருது? வாங்கின எக்ஸ் மாம்பழத்துல இருந்து வருது. அதை தான் நம்ம ஈக்குவல் பண்ணிருக்கோம். இதுல ரொம்ப முக்கியம், ரைட், நான் இந்த பிரிச்சு எழுதின ட்ரீ நீங்க தவறுலாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எக்ஸ் மாம்பழங்கள் வாங்கினாங்க, அதுல 10% அழுகிருச்சு, ரைட். அப்புறம் 33.1/3% சேல் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட மீதி 240 இருக்கு அப்படிங்கிற இந்த ட்ரீ தப்புங்க. சார் ஏன் சார் தப்பு? கேள்வியில் எத்தனை சொல்லியிருக்காங்க? 10 அழுகிருச்சு, 10% அழுகிருச்சு, 33.1/3% வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல் பண்ணிட்டாங்க. அப்ப மீதி 240 இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ட்ரீ எழுதுறது தப்பு. ஏன்னா மீதமுள்ளவற்றில் ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ரைட். அதே மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரெஸ்ட். he sold 33.1/3 of the restன்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் இருக்கிறதுல, ரிமைனிங் இருக்கிறதுலன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது இல்ல, மீதமுள்ளங்கிற ஒரு வார்த்தை இல்லைன்னா இப்படி பிரிக்கிறது சரி. மீதமுள்ளன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா முதல்ல மீதத்தை எழுதணும், அதுக்கப்புறம் தான் பிரிக்கணும். ரைட். 100%ல 10% அழுகிருச்சு, மீதம் உள்ள அப்படின்னு சொல்லும் பொழுது மீதம் 90%, அதுல 33.1/3%ங்கிறத பிரிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். இந்த ஒரு இடம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட். இப்ப இந்த ஃபார்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்றபடி இதுல வேற ஒன்றும் இல்லை, கால்குலேட் பண்ணிட முடியும். பண்ணிடலாமா? அப்போ எக்ஸ் இன்டூ 90/100 இன்டூ 66 இன்டூ 3, 60 3 முறை பெருக்குனா 180, 6 3 முறை பெருக்குனா 18, 198 கூட்டல் 2 200, 200/3% அப்படிங்கிறத இன்டூ 100ங்கிறது 3 கூட எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு 240. இதை இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணுவோம். 100ஆலேயே இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 முறை, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 3ஆல இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 முறை, 2ஆல 10 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 முறை. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 240 இன்டூ இந்த பக்கம் இருக்கக்கூடிய 3/5 அந்த பக்கம் போகும்பொழுது 5/3 போகுது, 5/3. 3ஆல இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 80, எக்ஸினுடைய மதிப்பு 400 அப்படிங்கிறது ஆன்சர். அவர் முதல்ல எவ்வளவு மாம்பழங்கள் வாங்கியிருந்தாரு அப்படின்னா 400 மாம்பழங்கள் வாங்கியிருந்தாரு. 24வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட். இந்த இடம் நான் ரொம்ப டீட்டெயிலா கிளாஸ்ல சொல்ற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களால அதை சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன்.